லக்கி பாஸ்கர். அதாவது பணத்தில் மிதக்கக்கூடிய ராசியாக கேட்கும் போதெல்லாம் பணம் வருது, சம்பாதிக்கிறதெல்லாம் இனிமேல் பிரச்சனையே இல்லை. எந்த ராசி பணத்தில் அதிக புழங்கக்கூடிய ராசிகளாக இருக்க போகுது? முதல்ல பணத்தை ரொம்ப நேசிக்கிற ராசி அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நேசிக்கிற ராசி கும்ப ராசி தான் சார். கும்பத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக அந்த பணம் வந்ததுன்னா அது 10 பேருக்கு போய் சேரும் சார். அதே மாதிரி ஒரு ஜாக்பாட்டை அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா பொறுமையாக இருந்து சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க சார். இந்த கும்ப ராசிக்கு தான் சார் ஃபஸ்ட்டு லக்கி பாஸ்கர். இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பார் சார். எல்லாருடைய ஆட்டத்தையும் பொறுமையாக பார்ப்பாங்க சார். டோனி எப்படி மேட்ச்சில் லாஸ்ட்டில் நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரோ அதே மாதிரி சார் ஸ்கெட்ச் போட்டு அடிக்கிற மாதிரி சொல்றீங்க. ஸ்கெட்ச் போட்டு அடிப்பாங்க சார். இது லக்கி பாஸ்கர்ங்கிறது ஃபஸ்ட்டு கும்பம், ரெண்டாவது கடகம் சார். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகம் இருக்குன்னு வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, அது கடகத்துக்கு தான் நடக்கும். அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. எவனோ ஒருத்தன் விட்டு கொடுத்துருவான், அங்கே நடக்கும் இவங்களுக்கு லக்கு. என்னோட ஃப்ரெண்ட் கும்பம், கடகம் நான். ஆனால் அவங்க சொன்னது எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. அன்லக்கி பர்சன் நான் ஆக்சுவலி. நீங்கள் கடகராசி கரெக்டு தானே? இப்போ நான் சொன்ன வார்த்தை என்ன, 2025 தமிழ் புத்தாண்டில் லக்கி பாஸ்கராக நீங்கள் வருவீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் இந்த 2025 லாஸ்ட்டுக்குள்ளே நீ கமெண்ட்டில் போடுவோம்மா. சரி, ரொம்ப சந்தோஷம். கும்பத்துக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம். நீங்கள் வேறு இண்டஸ்ட்ரி வேறு இதுலேருந்து உங்களுக்கு சான்சஸ் ஏதாவது வர வாய்ப்பு உண்டுங்க? இல்லை, ஆக்சுவலி கும்பம் நான் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு தான். சார் சொன்ன ஒரு விஷயம் கரெக்ட். ஆக்சுவலி நான் 17 இயர்ஸ் ஆச்சு மீடியாவுக்கு என்னோட ஃப்ரெண்ட் இப்போது பெருசாக நடுவில் எந்த சீரியலுமே அவங்க பண்ணலை சார். ஏதாவது ஒர்க்கிங் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் போனாங்க. ஆனால் இப்போது ஒரு பெரிய ஹிட் சீரியலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நானே கேட்டிருக்கேன், நான் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு விதத்தில் அது தடங்கள் ஆகிட்டே இருக்கு. அவள் எதுவுமே இல்லை, அவளை க்ரூம் பண்ணிக்க மாட்டா, லைக் அழகாவே இருப்பா, ஆனால் எதுக்காகவும் ஸ்டெப் கூட எடுத்து வைக்க மாட்டா. மெனக்கெடல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட். எனக்கு குண்டா இருந்தால் குண்டா இருந்து சொல், கருப்பா இருந்தால் கருப்பா இருந்து சொல். ஆனால் இப்போ ஹிட் சீரியலில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கா அவ. ஸோ அது உண்மையாகவே அவங்க சொன்னது அது கரெக்ட். பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்குமே தங்களுடைய ராசி பலனை தெரிஞ்சுக்கிறதுல அதிக ஆர்வம் இருக்குது. அந்த வகையில் இந்த 2025 12 ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம மேஷ ராசி. மேஷ ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இந்த 2025 நடக்கக்கூடிய சித்திரை புத்தாண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வருமானம் இருக்கும். 2ஆம் இடத்து குரு பணம் இழந்திருந்தாங்கன்னா எங்கே இழந்தாங்களோ அவங்களே திருப்பி சரிப்பா ஏமாந்துட்ட இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி திரும்ப கொண்டு பணத்தை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏமாறல இந்த படத்தை எடுத்து ஷெல்ஃப் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆயிடுச்சா? இல்ல, ரிலீஸ் பண்ண முடியல. அது அந்த வெற்றிக்கு அதான் இழந்த பணம் திரும்பும்னா அந்த படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதில் மனசை வச்சுருக்கீங்க, இந்த படம் எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லி. இந்த வருஷம் உங்கள் படம் நல்ல ஹிட் ஆகி இந்த 2025 உங்களுக்கு ஒரு பேர் புகழை கௌரவத்தையும் தரும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? பண்ணிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு.